friends, welcome to LM TECHS Technical and Technologies. Okay friends, நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா MS Officeல வந்து பாத்தீங்கன்னா insert tabல இருக்க இந்த chart, ஓகேங்களா, இந்த chartக்கான ஆப்ஷன்ஸ் தான் நம்ம இந்த வீடியோல full and full பார்க்க போறோம். சோ நம்ம chart எடுத்துக்கிட்டீங்க அப்படினா பாத்தீங்கன்னா நமக்கு நிறைய விதமான charts இருக்கு, ஓகேங்களா. சோ நம்ம மேனுவலா நம்ம charts போடும்போது வந்து பாத்தீங்கன்னா நிறைய வர்க் பண்ணுவோம். சோ கால்குலேஷன்ஸ்லாம் போடுவோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஜஸ்ட் வேல்யூஸ் கொடுத்தீங்க அப்படினா போதும், ஆட்டோமேட்டிக்கா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு சார்ட் வந்து ஜெனரேட் ஆயிடும் फ्रेंड्स, ஓகேங்களா. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா சார்ட்ஸோட டைப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு காலம் சார்ட்ஸ் இருக்கு, லைன் சார்ட்ஸ் இருக்கு, ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னாக்கா நமக்கு பை சார்ட் இருக்கு, பார் சார்ட் இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன டைப்ஸ் ஆஃப் சார்ட் வந்து பிடிச்சிருக்கோ சோ அந்த சார்ட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம் फ्रेंड्स, ஓகேங்களா. நான் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சார்ட் எப்படி இன்சர்ட் பண்றதுங்கிறது உங்களுக்கு காட்டுறேன். சோ நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு காலம் சார்ட், இந்த டிசைன் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு பிடிச்சிருக்கு. சோ நான் இந்த டிசைன் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிட்டு ஜஸ்ட் நான் என்ன பண்றேன்னு பாருங்க, ஓகே அப்படிங்கிறது கொடுக்குறேன். ஓகே கொடுத்ததுமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு எக்ஸல் விண்டோ வந்து பாத்தீங்கன்னா ஓப்பன் ஆயிடும். சோ இந்த எக்ஸல் விண்டோல வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்ன டேட்டாஸ் கொடுக்குறீங்களோ அந்த டேட்டாஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு சார்ட் ஜெனரேட் ஆகும் फ्रेंड्स, ஓகேங்களா. நான் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா மார்க்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சார்ட்ல டிஃபரன்ஸ் காட்டுற மாதிரி நான் போடுறேன். சோ இந்த சீரியஸ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து y ஆக்சிஸ் நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா. சோ y ஆக்சிஸ்ல வர சீரியஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த சீரியஸ் அப்படிங்கிறது. சோ இந்த y ஆக்சிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நான் சப்ஜெக்ட்ஸை கொடுத்துக்கிறேன். சோ தமிழ், இங்கிலீஷ், மேத்ஸ். ஸோ எனக்கு இன்னும் அடிஷ்னலாக 2 சப்ஜெக்ட்ஸ் வேணும். ஸோ சயின்ஸ் அண்டு சோஷியல், ஓகேங்களா. நான் 5 சப்ஜெக்ட்ஸ் நான் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த கேட்டகரி அப்படிங்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே கீழே எக்ஸ்எக்ஸில் வர எக்ஸ் சீரியஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கேட்டகரி அப்படிங்கிறது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்டூடெண்ட்ஸோட நேம் கொடுத்துக்கிறேன். ஸோ நான் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மாலா, கலா, ஷீலா, கவிதான்னு சொல்லி கொடுத்துருக்கேன், ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னாக்கா இங்க மார்க்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பாயிண்ட்ல இருக்கு டிஃபால்ட் வேல்யூ. ஸோ நமக்கு அதுக்கேற்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒய் ஆக்சிஸ்க்கான சீரியஸ் வேல்யூஸ் வந்திருக்கும். ஸோ இப்போ நான் பாருங்க மார்க்ஸை சேஞ்ச் பண்றேன். ஸோ இவங்களோட மார்க்ஸ் நான் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கான மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் கொடுத்துட்டேன். நான் மார்க்ஸ் கொடுத்த உடனே பாருங்கள் எனக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒய் ஆக்சிஸோட சீரியஸ் வேல்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மாறிடுச்சு. ஸோ நீங்கள் கொடுக்குற வேல்யூக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு ஒய் ஆக்சிஸ்க்கான வேல்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது நம்ம மேனுவலாக பண்ணும்போது நம்ம கால்குலேஷன்ஸ் போடுவோம். ஏதோ 100, 200 அந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம்னாக்கா நம்ம ஒய் ஆக்சிஸோட சீரியஸ் வந்து 100, 200 அந்த மாதிரி எடுத்துப்போம். 1000 அதுக்கேற்ற மாதிரி எடுத்துப்போம். ஸோ இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டமே ஆட்டோமேட்டிக்காக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருச்சு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன வேல்யூஸ் கொடுக்குறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒய் ஆக்சிஸ் வந்து ஜென்ரேட் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா. ஸோ நீங்கள் டேட்டாஸை கொடுத்துட்டு ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த எக்ஸல் விண்டோவை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஸோ நான் க்ளோஸ் பண்ண உடனே பாருங்கள் எனக்கு நான் கொடுத்த வேல்யூஸ்க்கு சார்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகிடுச்சு. நீங்கள் சார்ட் இன்சர்ட் பண்ண உடனே பாருங்கள் நமக்கு சார்ட்க்கான டூல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு டூல் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிசைன் டூல், ஓகேங்களா. ஸோ டிசைன், லேஅவுட், ஃபார்மேட் சொல்லிட்டு நமக்கு சார்ட்டுக்கான டூல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 3 டூல்ஸ் வந்து ஓப்பன் ஆயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா. ஸோ இதில் நம்ம வர டூல்ஸ் எல்லாமே ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்னங்கிறது பார்த்தீங்க அப்படின்னாக்கா சேஞ்ச் சார்ட் டைப். ஸோ இப்போ இந்த சார்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு காலம் சார்ட் டைப்பில் இருக்குது. இல்லை வந்து பார்த்தீங்கன்னா இதை நான் ஒரு லைன் சார்ட்டாக மாற்றணும், இல்லை ஒரு பார் சார்ட்டாக மாற்றணும் அப்படின்னாக்கா நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு என்ன சார்ட் டைப் பிடிக்குதோ அது கொடுத்துட்டு ஜஸ்ட் ஓகே கொடுங்க. ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோட சார்ட்டோட டைப் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா. ஸோ இந்த சேஞ்ச் பண்ண சார்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் சேவ் பண்ணோம் அப்படின்னாக்கா சேவ் ஆஸ் டெம்ப்ளேட் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இதில் போய்ட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த சார்ட் டெம்ப்ளேட்டை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா செலக்ட் டேட்டா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸலில் கொடுத்த டேட்டாஸ் வந்து நீங்கள் 4 பேருக்கு போட்டிருக்கோம், இல்லை எனக்கு இப்போ 3 பேருக்கு தான் வேணும் அப்படின்னாக்கா நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா மாதிரி டேட்டாஸை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணணும், டிக்ரீஸ் பண்ணணும். இந்த செலக்ட் டேட்டா அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக எக்ஸல் விண்டோ ஓப்பன் ஆகும். ஸோ இந்த விண்டோவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு டிஃபால்ட்டாக இப்போ 4 சீரியஸ் இருக்குது. இதில் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதை மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா. நீங்கள் என்ன பண்ணிக்கிறேன், நான் இப்போ F5 வரைக்கும் எனக்கு வேண்டாம், F4 வரைக்கும் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ கொடுத்துட்டு ஜஸ்ட் நான் ஓகே கொடுக்குறேன் பாருங்கள். ஸோ ஆட்டோமேட்டிக்காக எனக்கு என்னோட செலெக்ஷன் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா மாறிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா. ஸோ இப்போ நான் செலக்ட் பண்ணியிருக்க வேல்யூஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு
சார்ட் ஜென்ரேட் ஆயிருக்கும். ஸோ நான் 4 மெம்பர்ஸ்க்கு கொடுத்துருக்கேன். பட் இருந்தாலுமே நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா 3 மெம்பர்ஸ்க்கு மட்டும் வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இதுதான் செலக்ட் அப்படிங்கிற ஆப்ஷன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு எல்லா வேல்யூஸ்மே தேவைப்படுது. ஸோ நான் அகைன் என்ன பண்ணிக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா செலக்ட் டேட்டாவில் போயிட்டு 5th காலமில் 5th ரோ வரைக்கும் நான் கொடுத்துக்கிறேன். ஜஸ்ட் நான் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்றேன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக எனக்கு 4 மெம்பர்ஸ்க்கும் சார்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரேட் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எடிட் டேட்டா அப்படிங்கிறது. ஸோ நம்ம எக்ஸலில் கொடுத்துருக்க ஏதாவது ஒரு வேல்யூஸ் தப்பாக கொடுத்துரும், அதை நம்ம மாற்றணும் அப்படின்னா இந்த எடிட் டேட்டா அப்படிங்கிறது நீங்கள் கிளிக் பண்ணி என்ன பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த டேட்டாஸை வந்து நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ எனக்கு மாலாவோட வேல்யூ வந்து மேக்ஸ் வந்து 58 கிடையாது, அவங்க 98 மார்க்ஸ். ஸோ நான் 98ங்கிறது சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வேர்ட்லேயும் அந்த வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சார்ட்டோட லேஅவுட்ஸ். நான் அகைன் என்ன பண்ணிக்கிறேன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஈஸியாக புரியும் உங்களுக்கு. காலம் சார்ட்டாக இருந்தால் ஸோ நான் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா சார்ட்டோட டைப்பை வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் அகைன் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனி சப்ஜெக்ட்ஸ்க்கு தனித்தனி மெம்பர்ஸ்க்கு சார்ட் எனக்கு ஜென்ரேட் ஆயிருக்கு. இதில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா சார்ட்ஸ் லேஅவுட்டில் ஃபஸ்ட்டு சார்ட் டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற மாதிரியான ஒரு ஆப்ஷன். ஸோ இங்கே லேஅவுட்டில் உங்களுக்கு என்ன லேஅவுட் பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சார்ட் டைட்டில் அப்படிங்கிற ஆப்ஷன் இல்லாமல் இருந்தது. ஸோ இந்த சார்ட் டைட்டில் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட சார்ட்டோட டைட்டில் நீங்கள் கொடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள், மார்க்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெஜன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ ரைட் சைடில் இருக்குது. இல்லை நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த லெஜன்ஸ் எல்லாம் வந்து மேலே டாப்பில் வர மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி ஜென்ரேட் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் இந்த எக்ஸலில் போகிற டேட்டாஸ் என்னோட ஃபார்மில் எனக்கு டிஸ்பிளே பண்ணுற மாதிரி வேணும் அப்படின்னாக்கா இந்த லேஅவுட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ நீங்கள் எக்ஸலில் கொடுத்த வேல்யூஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே வந்துடும். ஓகேங்களா? இல்லை நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் இருக்கிற மாதிரி எனக்கு வேணும் அப்படின்னாக்கா இந்த ஆக்சிஸ் மட்டும் இருக்கிற மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், லேஅவுட்ஸை செலக்ட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இதில் உங்களுக்கு என்ன லேஅவுட் டிசைன் பிடிச்சிருக்கோ அந்த லேஅவுட் டிசைனை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா சார்ட்டோட ஸ்டைல்ஸ். ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சார்ட்ஸ்க்கு பேக்ரவுண்ட் கலர் கொடுக்கணும்னு நினைப்போம், இல்லை அந்த ஃபீல்ட்ஸோட கலர்ஸை நம்ம மாற்றணும்னு நினைப்போம். ஸோ உங்களுக்கு இந்த சார்ட் டிசைனில் போய்ட்டு உங்களுக்கு என்ன கலர் பிடிச்சிருக்கோ இந்த கலர்ஸை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சார்ட் எப்படி இன்சர்ட் பண்ணுறது அண்ட் அதுக்கான டிசைன் டூல்ஸ்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். ஸோ கம்மிங் வீடியோஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லேஅவுட் அண்ட் ஃபார்மேட் இந்த ஆப்ஷன்ஸ்லாம் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வரணும் அப்படின்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.